ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. அன்பர்கள் அனைவருக்கும் பராபவ தமிழ் புத்தாண்டு இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய புத்தாண்டில் எல்லா ஐஸ்வர்யங்களும், அமைதி, ஆயுள், ஆரோக்கியம், சந்தோஷம் எல்லாவற்றையும் என்னப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14 நாள் 2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:32 மணிக்கு சூரிய உதயாதி 8:26 நாழிகை. ரிஷபலக்கணம் சிம்ம நவாம்சத்தில் மங்களகரமாக பிரபாவ வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகள் என்று பார்த்தால், குரு வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஜூன் 1, 2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு சூரிய உதயாதி நாளிகை 49:44 நாளிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். ஐப்பசி 14ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 31, 2026 சனிக்கிழமை பகல் 12:02 மணிக்கு சூரிய உதயாதி 16:33 நாளிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கிறார். தை மாதம் 10ஆம் தேதி, அதாவது ஜனவரி 24, 2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 மணிக்கு சூரிய உதயாதி 46:55 நாளிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் வக்கரகதியில் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு திரும்புகிறார். அதுபோல் அடுத்ததாக உள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிரக பயிற்சி என்று பார்த்தால் ராகு கேது பயிற்சி கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 10:33 மணிக்கு, அதாவது சூரிய உதயாதி 40 நாளிகை 14 நாளிகை அளவில் திருக்கணிதப்படி ராகு பகவான் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேது பகவான் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார். இந்த பிரபாவ வருஷத்தில் சனிப்பயிற்சி எதுவும் இல்லை. இதுதான் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய கிரக பயிற்சிகள். இதை பயிற்சிகளை மையமாக வைத்து தான் பிரபாவ வருஷத்தினுடைய பலன்களை மேஷம் முதல் மீனம் முதல் உள்ள 12 ராசிகளுக்கும் நாம் தனித்தனியாக இங்கே சொல்ல இருக்கிறோம். மேஷராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய், சனி, புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இதனால் விரயஸ்தானம் பலம் பெறுகிறது. அதே நேரம் லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறார். எனவே தேவைக்கேற்ற பணம் தேடி வரும். அதோடு செலவுகளும் கூடவே வரும். விடிவு காலம் பிறந்துவிட்டது என்று சொல்லி மகிழ்வீர்கள். கிரகங்களின் சுழற்சிக்கு ஏற்ப வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். தளர்ச்சி வரும்போதெல்லாம் வழிபாடுகளை முறையாக மேற்கொள்ளுங்கள். உங்கள் சுயஜாதக அடிப்படையில் பாக்கியாதிபதி பலம் பார்த்து யோகம் பெற்ற நாளில் வரம் தன தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபட்டு வந்தால் நிரந்தரமாக நற்பலன்கள் கிடைக்கும். இந்த குரு பயிற்சி ஜூன் 1ஆம் தேதி வைகாசி 18 மிதனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாகிறார். கடகத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 6, 10, 12 ஆகிய இடங்களை பதிவதால் அந்தந்த இடங்களுக்குரிய ஆதிபத்தியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறும். அஷ்டமஸ்தானத்தை குரு பார்ப்பதால் உடல்நலம் சீராகி உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். தொழிலில் ஏற்பட்ட இழப்புகள் ஈடு செய்ய நண்பர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். இடமாற்றம், வீடு மாற்றம், ஊர் மாற்றம் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். வெளிநாடு செல்ல எடுத்த முயற்சிகள் கைகூடும். பணிபுரியும் இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அரசு விலக்கை கிடைக்க போராட வேண்டியிருக்கும். அனுபவஸ்தர்களின் ஆலோசனை கை கொடுக்கும். குருவின் பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் தொழில்ஸ்தானம், மந்தகர்மா மற்றும் கர்மஸ்தானம் வலுப்பெறுகிறது. தொழில் தொடங்குவதில் தாமதித்து சந்து வந்தவர்களுக்கு இப்போது அதற்கான வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றுவீர்கள். இக்காலத்தில் செல்வ நிலை உயரும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு முக்கியத்துவம் ஏற்படும். பெற்றோர்கள் உடல்நலம் சீராகும். அவர்களின் ஆதாரம் சிறப்பாக இருக்கும். சொத்துக்கள் வாங்கி மகிழ்வீர்கள். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் விரயங்கள் கூடும். ஆனாலும் அதை சமாளிப்பீர்கள். இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், வெளிநாட்டு யோகம் போன்றவை முயற்சி செய்யாமலே உங்கள் வீட்டிற்கு வந்து கதவை தட்டும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தொழிலில் இடமாற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும்.
பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவது மூலம் ஆரோக்கியத்தை சரி செய்ய முடியும். சிம்மராசியில் குரு சஞ்சரிக்கும் போது அதன் பார்வை உங்கள் ராசியில் 9 12 இடங்களில் பதிகிறது. குரு பார்க்க கோடி நன்மை என்பதால் அவர் பார்க்கும் இடங்கள் புனிதமடைகின்றன. உங்கள் ராசியை குரு பார்ப்பதால் யோசிக்காது செய்த காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும். கல்யாணம், காதல், ஒத்து, கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா என மணி விழா, முத்து விழா போன்ற சுபகாரியங்களில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும். உங்கள் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். குருவின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் பொருளாதாரத்தில் உச்சநிலை அடைவீர்கள். பூர்வீக சொத்து பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு இதுவரை சொல்லிக் கொடுத்திருக்கும் இந்த அதிகாரிகள் மாறுவார்கள். பெற்றோர்கள் வழியில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் அகலும். சொகுசு வாங்கும் ஆவல் பூர்த்தியாகும். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். விலகி சென்ற சொந்தங்கள் திரும்பி வரும். இளைய சகோதரத்திலிருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். ஊதிய உயர்வு அடைந்து மகிழ்ச்சி கூடும். ஏழரை சனிகள் விரைய சனியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது என்பதால் செலவுகளை பார்த்து செலவு செய்யுங்கள். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் டிசம்பர் 5ஆம் தேதி சனிக்கிழமை பயிற்சியாகிறார். அவர் 10ஆம் இடத்துக்கு செல்கிறார். அதேபோல் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது சுகஸ்தானத்துக்கு செல்கிறார். 10ஆம் இடத்தில் இந்த ராகுவால் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். தனவரவு திருப்தி தரும். வேகமும் விவேகமும் கலந்து செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். சுயதொழில் செய்வர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். தொழிலினை விரிவுபடுத்தும் முயற்சி கைகூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் பயணங்கள் அதிகரிக்கும். ஆதாயமில்லாத அலைச்சல்களால் மனமாட்டம் ஏற்படும். எனவே திட்டமிட்டு செயல இழையாது. ஆரோக்கிய தொல்லையால் மருத்துவ செலவு கூடும். பெற்றோர், உற்றார், உறவினர்கள், அக்கம்பக்கத்தினர் வழியில் பிரச்சனைகள் வரலாம். அதையெல்லாம் கவனமாக செயல்படுத்த வேண்டும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு நல்ல நன்மையை வழங்கும். சிவகாரியங்களை அதிக முயற்சியின் பேரில் செய்வது நல்லது. இந்த ஆண்டு முழுவதும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் வழிபாடு செல்வ வளத்தை பெருக்க உதவிகரமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். 60% நன்மைகளை நீங்கள் பெறலாம் என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள். சொல்லுகின்ற பரிகாரத்தை செய்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு இனிய ஆண்டாகவே மாறும். நன்றி, வணக்கம்.